மரண மேடையில் நிற்கிறான் உமர் முக்தார், லிபியாவின் விடுதலை வீரர். அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப் போகிறார். மரண மேடையில் நிற்கிற பொழுது, உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப் போகிறோம், வாட்ஸ் யுவர் லாஸ்ட் டிசைர், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று உமர் முக்தாரிடம் கேட்டார்கள். உமர் முக்தார் சொன்னார், நான் தொழுது போற்றுகின்ற என்னுடைய திருக்குர்ஆனை எனக்கு தாருங்கள், நான் ஓத வேண்டும் என்றார். வயதானவர் உமர் முக்தார், 70 வயது தாண்டியவர். உடனே அவர் ஓதுகின்ற அந்த திருக்குர்ஆன், அந்த வேத புத்தகத்தை அவரிடத்தில் கொடுக்கிறார். அவர் ஒரு பக்கத்தை புரட்டிவிட்டு, நான் இதை படிப்பதற்கு எனக்கு கண்ணாடி வேண்டும், என் கண்ணாடியை தாருங்கள் என்று கேட்டார். கண்ணாடியை தாருங்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் ஒரு 5 வயது சிறுவன் அவருடைய கண்ணாடி எடுத்துக்கொண்டு மரண மேடையை நோக்கி ஓடி வருகிறான். அப்பொழுதுதான் உமர் முக்தார் சொல்லுகிறார், we will never surrender, we will either win or die, we have the next generation to fight, the generation after and next. நான் செத்து போகலாம், நாங்கள் சரண்டைய மாட்டோம், என்னை நான் விரும்பிய சுதந்திரத்தை ஈடேற்றுவதற்கு இதோ என்னுடைய அடுத்த தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது என்று அவன் அந்த நேரத்தில் சொன்னான். என் தம்பி பேசிய போது அதைத்தான் நான் நினைத்து பார்த்தேன். சித்தமரபினுடைய தாக்கம் செந்தமிழ்நாட்டில் நாகூர் தர்காவில் இருக்கிறது, புறவச்சேரியில் இருக்கிறது. எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை பீர் முகமது ஒலியுல்லாஹ் வடிவத்தில் இருக்கிறது, குணங்குடி மஸ்தான் வடிவத்தில் இருக்கிறது. இந்த நாட்டில் வாணிகம் செய்ய வந்தவர்கள் என்பதை தாண்டி இந்த மண்ணின் மைந்தர்களாக இருந்து இஸ்லாமியம் ஆனவர்களுக்கு ஒரு சித்தர்களின் தாக்கம் இருந்ததற்கு நாகூர் சாட்சி, தக்கலை சாட்சி. ஆகவே சித்தமரபு எல்லோரையும் ஆட்கொண்டிருக்கிறது. அந்த சித்த மரபை இனி வருகிற தலைமுறைக்கு கடத்துவது முக்கியமான வேலை. அந்த வேலையை செய்கிற முயற்சியினுடைய தொடக்கம்தான் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு. இந்த தலைப்பை தந்த அரங்காவலர் அண்ணன் ஜீவானந்தத்திற்கு 1000 நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது சித்த மரபை பின்பற்றுகிறார்கள் என்று நேர்மறையாக பேசுவதற்கு என்னுடைய ஆரியர் தங்கை கவிதா ஜவஹர் அவர்கள் வருகிறார். நேத்து வந்தேன், இன்னைக்குதான் பேச சொல்லியிருக்கேன். மணி 12. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, அன்பிற்கினி ஐயா ஜீவானந்தம் அவர்களே, அண்ணன் நாகராஜன் அவர்களே, தம்பி ராஜநிதி அவர்களே, கோரக்க சித்தர் ஆலயத்தில் பௌர்ணமி விழாவை ஒரு நட்சத்திர கூட்டமாக நின்று கேட்டு அவருடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 8 பேருக்கு ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் சேர்த்துதானே நட்சத்திர கூட்டம்னு சொன்னேன். இன்னுமே நல்லா கைத்தட்டலாம். ஏன்னா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். ராஜபாளையம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கோரக்க சித்தர் அவர்கள் எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சதுரகிரியிலே ரொம்ப நாள் வசித்து இருக்கிறார். அங்கே கோரக்கர் குகை என்று இன்றைக்கும் ஒரு இடம் இருக்கிறது.
இன்னைக்கு பௌர்ணமிக்கு நீங்க இங்க இவ்வளவு கூட்டம் கூடியது பெரிய விஷயம் இல்லை. 7 மலை நெட்டு குத்தலா இருக்கும். லேசா காலு வழுகுனா கூட பள்ளத்தாக்குல போய் விழுந்து உடல் கிடைக்க முடியாத ஒரு இடம். அந்த இடத்தில் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்றால் கோரக்க சித்தருடைய அருள் அங்கும் இருக்கிறது. அதை புரிந்த மக்கள் அங்கேயும் இருக்கிறார்கள். ஏன்னா தம்பி சின்ன பையன், ரொம்ப ஆனா அழகா பேசினார். ரொம்ப சிறப்பாக பேசிய ராகவேந்தர் அவர்களுக்கு நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆனா அவர் பேரே ஒரு மகானுடைய பேர். அந்த பேரை வச்சுக்கிட்டு அவர் இப்படி பேசுறாரு பாருங்க. இதான் வாழ்க்கையில நிறைய முரண்கள் இருக்கத்தான் செய்யும். உண்மைதானே? அவர் 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 ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, சித்தர் நெறிகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன ஆதங்கத்தை இங்க பதிவு செய்தார். ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ராகவேந்தர் எந்த தலைமுறை? இந்த தம்பி நம்மளை விட 3 தலைமுறைக்கு முந்தினவர. அடுத்த தலைமுறை உங்களுக்கு அடுத்த தலைமுறை நாங்க, எங்களுக்கு அடுத்த தலைமுறை அவங்க. அப்ப அடுத்த தலைமுறை சித்தர் நெறிகளை பற்றி கவலைப்படுகிறது, ஆதங்கப்படுகிறது என்றால் சித்தர் நெறி சரியாக போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு ராகவேந்திரன் பேசிய பேச்சே ஒரு அடையாளம் என்பதை நான் இங்கே பதிவு செய்துள்ள ஆசைப்படுகிறேன். அதுவும் இல்லாம யாவருக்குமா பிறருக்கு ஒரு இன்னுரை. யாராவது அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லி பார்த்திருக்கிறீங்களா? பார்த்தது இல்ல. அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தை சொன்ன மனிதர்களை நீங்க பார்த்தது இல்ல. ஒரு பையங்க 5 நிமிஷம் மனைவியை பத்தி பேசியிருந்தான். 5 நிமிஷம். ஒரு மனைவி இல்லைன்னா அந்த கணவன் உடைய இதயம் என்ன பாடுபடும் அப்படிங்கிறத அவன் நின்னுதான் பேசினான். ஆனா அதை கேட்டவங்க எல்லாம் அழுது உருண்டாங்க. அந்த பேச்ச பேசினவர் யார் தெரியுமா? சாட்சாத் ராகவேந்திர சுவாமிகள். எல்லா கணவரும் முந்தின நாள் வரைக்கும் மனைவியை பார்த்தா எரிஞ்சு விழுந்த கணவர்கள் கூட கரிசனத்தோடு மனைவியை பார்க்க வைத்த பேச்சை தந்தவர் நீங்கள். இப்படி எல்லாம் இந்த அணியில இருக்க வேண்டிய தம்பி அந்த அணியில போய் சரி கட்சி மாறுறதுல நம்ம ஊர்ல ரொம்ப சகஜம்தான். காளியம்மாக்கா வேற மறந்துட்டு அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம அது எங்க பேசுறாரு பாருங்க. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறோமா யோசிக்கிறோமான்னு சொல்றாரு. இந்த அழைப்புதல் அவருக்கு முன்னாடியும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களும் கொஞ்ச நேரம் ஆத்ம விசாரம் செய்வதற்காக இதே கோரக்கர் ஆலயத்தில் தியான மண்டபம் ஒன்றை இவர்கள் ஏற்பாடு செய்து உள்ளொளி உணர்வு மையம்னு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளொளியை உணரணும்னா என்ன வேணும் தெரியுமா? நல்ல கல்வி வேணும். அப்ப அந்த கல்விக்காக அருள்மிகு கோரக்கர் மெட்ரிகுலேஷன் பள்ளி என்று ஒரு கல்வி கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப படிப்பு மண்டையில ஏறும்? பசி இல்லாம இருந்தா தான் ஏறும். அப்ப சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக கோரக்க சித்தர் ஆசிரம அன்னதான கூடம் என்ற ஒன்றையும் இந்த விழாக்குழு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், இத்தனையும் நடத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்துகிட்டு ஒண்ணுமில்லன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அது இன்னொரு பேர் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறார். இங்க இருந்து உள்ளே போகிறவர்கள் ஏதாவது பலனோடு வந்தார்களா? சாம்பல் விபூதியாக வருகிறது, தண்ணீர் தீர்த்தமாக வருகிறது, சாதம் பிரசாதமாக வருகிறது, மனிதர்கள் மனிதர்களாகவே வருகிறார்களே. நீங்க கூடு விட்டு கூடு வாஞ்சி உள்ள போய் பாத்தீங்களா? நீங்க உள்ள அவங்க போகும்போது பாருங்க, ஒரு பதட்டத்தோடும் ஒரு கலக்கத்தோடும் போனார்கள். ஆனா அந்த ஆலயத்தை வலம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து கோரக்கரை மனசில் தியானம் செய்து விட்டு வெளியே வரும்போது பதட்டமும் கலக்கமும் மறைந்து போய் அமைதியும் நிம்மதியும் இந்த முகத்திலே இருக்கு. அது உணர்ந்ததுனாலதான் அவங்க கை தட்டுறாங்க. அதெல்லாம் நீங்க சின்ன பையன், உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனதோ அதெல்லாம் தெரியும். வாழ்க்கையில பிரச்சனை வந்தா தானங்க பிரச்சனைக்கு தீர்வை தேடி போவோம். பிரச்சனையே இல்லாதனால தீர்வை பத்தி அவருக்கு கவலையும் இல்லை. சின்ன பையன், நல்ல பையன், எங்க தம்பி தானே அவரு. ஸ்டாக் டேக்கிங் எல்லாம் சொல்றாரு. பாத்தீங்களா? ஸ்டாக் டேக்கிங் நம்ம என்னைக்காவது எடுத்திருக்கிறோமா? வணிகர்கள் எப்படி இருக்கிறாங்க? எத்தனை வணிகர்கள். எங்க ஊர் ராஜபாளையங்க. நான் திருமணமானது அது பக்கத்துல உள்ள சின்ன கிராமம், கோவிலூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அங்க நடந்த ஒரு சம்பவம். ஒரு இட்லி கடை, கணவனு மனைவியுமா நடத்துற நிறைய இட்லி கடைகளை நீங்க பாத்திருப்பீங்க. சின்ன கடை தான். ஒருத்தர் கடை நடத்திட்டு இருக்கிறாரு. நாங்க தற்செயல அவனுக்குள்ள நின்று டீ வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு சின்ன பாப்பா ஒரு தூக்குச்சட்டியை தூக்கிட்டு வருது. அண்ணே 6 இட்லி தாங்க, அம்மா காசு அப்புறம் தந்துருவாங்க அப்படி. உடனே அவர் அங்க ஒரு அட்டை மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறாரு. அதை அப்படி பெரட்டி பாக்குறாரு. ஏற்கனவே 150 ரூபா தரணும், 6 மாசமா தரல. இப்ப இதுக்கு எப்ப உங்க அம்மா காசு தரும்? அந்த பிள்ளை அப்படியே தலை குனிஞ்சு அமைதியா நிக்குது. இப்படியே பார்த்தார். சரி குடு அப்படின்னு அந்த தூக்கு சட்டியை வாங்கி 6 இட்லி சாம்பார் எல்லாம் ஊத்தி கொடுத்து அனுப்பிட்டார். பக்கத்துல நண்பர் கேட்டாரு, 6 மாசமா ஏற்கனவே உங்க கடன் திருப்பி தரல, இப்ப வேற நீ சாப்பாடு கொடுத்து விடுறியே, இதுவும் வரலன்னா என்ன பண்ணுவ? அதுக்கு அந்த படிக்காத அந்த எளிய கிராமத்து இட்லி கடை நடத்துகிற மனிதர் சொன்னார், இந்த பணம் திரும்ப வந்தா இந்த இடத்துல நானு லாப கணக்குன்னு எழுதுவேன்,
இந்த பணம் திரும்பவே வரவில்லை என்றால் புண்ணிய கணக்கு என்று எழுத வேண்டும். இது இந்த மண்ணின் பாரம்பரியம். இதை சித்தர் பாடல்களோடு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சித்தருடைய பாடலை தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இது இந்த மண்ணில் ஊறிய பாரம்பரியம். இந்த விதை யார் மீதெல்லாம் பாய்ச்சப்பட்டிருக்கிறதோ, இந்த நீர் யார் மீதெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த உணர்வு இருக்கும். ஒரு மனிதன் கண்ணுக்கு முன்னால் துடித்துக் கொண்டிருந்தால் ஓடி போய் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களில் யாருக்காவது தோன்றாமல் இருக்குமா? தோன்றும் தானே. அப்படி தோன்றினால் நீங்கள் சித்தர் நெறியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். இதுக்கெல்லாம் பாடம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம ஊருங்க, இது நம்மளுடைய மண்ணு, நமக்குள் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இதுல எங்க அண்ணன் வேற மோகன சுந்தரன் பயங்கரமா பேசிட்டு ட்ரெயினை பிடிக்க ஓடிட்டாங்க. நாங்கெல்லாம் எனக்கும் ராகவேந்திரனுக்கும் அதே ட்ரெயின்ல தான் போட்டிருந்தாங்க. ஒரு கட்டம் பார்த்தோம், இனிமே அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நாங்க காலையில ட்ரெயின் போட்டுட்டோம். அவ்வளவுதான். இப்ப இது நடக்கலையா, பதட்டப்படக்கூடாது. பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன்னு பட்டநிறுத்தடிகள் சொன்னதை உணரணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு இத்தனை மக்கள் தான் எங்களுக்கு அவசியமே தவிர என் குடும்பத்துல இருக்கிற 3 பேர் இப்ப எனக்கு தேவையில்லை. நான் நாளைக்கு போய் பாத்துக்கிறேன். நாங்க 2 பேரும் முடிவு எடுத்தோம்ல. அவர் என்கிட்ட அதைத்தான் கேட்டார், என்னக்கா நம்ம 2 பேரும் பேசிட்டு போயிடுவோமா, இல்ல நிகழ்ச்சி முழுக்க இருந்து பேசிட்டு போவோமா? இருப்போம், நம்ம 2 பேர் இருந்து காலையில ட்ரெயினை பிடிச்சிட்டு போவோம். அவ்வளவுதான். சக மனிதர்களுடைய உணர்வை எவன் புரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் சித்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறான். உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நான் புரிஞ்சிருக்கேங்க. உங்க மனசுல என்ன வழி இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அதற்கு ஒரு ஆறுதல், ஒரு மயிலிறகு தடவல் என்னால் தர முடியும் என்றால் நான் சித்த நெறியை உணர்ந்தவள் தானே. அதை இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அவர் சொல்றார், டெல்லி அப்பளம் இருந்தால் தான் புத்தக கண்காட்சிக்கு வருவார்கள். ரங்கராட்டினம். நான் கேட்கிறேன், இங்க டெல்லி அப்பளம் விக்குதாங்க? அந்த குழந்தை டெல்லி அப்பளம் வாங்கி சாப்பிட்டாயே உட்காந்துருக்குற? இல்ல ரங்கராட்டினம் இருக்குதா இங்க? இல்ல. சாயந்தரம் 6 மணியிலிருந்து இந்த புழுக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் டெல்லி அப்பளத்துக்கும் ரங்கராட்டனத்துக்கும் கூடுகிற கூட்டம் எங்கள் தமிழ் கூட்டம் இல்லை. இது உணர்வு உள்ள கூட்டம், இது உயிர் உள்ள கூட்டம், இது உலர்ந்த கூட்டம், மனசில் ஈரம் உள்ள கூட்டம். சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அவர் பயங்கரமா நிறைய கேள்வி கேட்டார். கேள்வி கேட்கிறதே சித்த நெறிதான். அவர் அவ்வளவு கேள்வி கேட்டார் இல்லையா? மூட நம்பிக்கைக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவங்க எல்லாருமே சித்த நெறியை பின்பற்றுகிறவர்கள் தான். அவர் அதைத்தான் பின்பற்றிட்டு போயிருக்கிறார். வீட்டுல நம்ம பிள்ளைகள் கேட்கறது இல்ல, சிவன் கோயிலுக்குள்ள கூட்டு போறோம், சுத்தி வர்றோம், சண்டிகேஸ்வரர் கோயில்கிட்ட போய் இப்படிங்கிறோம், மடியில இருந்து ஒரு நூலை தூக்கி அவர் மேல எறிகிறோம் போ அப்படின்னு. அந்த குழந்தை கேக்குது, என்ன பண்ற அப்படின்னு. நீ இதே மாதிரி பண்ணு. இல்ல நீ என்ன பண்ற, ஏன் பண்ற எனக்கு சொல்லு. அதெல்லாம் தெரியாது, இதே மாதிரி செய். அங்க இருக்கிற பெரியவர் சொல்றாரு, ஏம்மா அர்த்தத்தோட பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்கம்மா. சிவ சொத்து குல நாசம். கோயில்ல இருக்கிற சொத்தை கொள்ளையடிச்சவன் வம்சமே உருப்படாது. அதற்கு அடையாளம் தான் காவல் தெய்வமாக சண்டிகேஸ்வரர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. நாம கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது என் கையிலையும் ஒண்ணும் இல்ல, என் மடியிலையும் ஒண்ணும் இல்லைன்னு உதறி காமிச்சிட்டு போவதற்காகத்தான் இந்த வழிபாட்டு நடைமுறை சொல்லி கொடுங்க. நாம சொல்லி கொடுக்காம இருந்துகிட்டு குழந்தைகளை குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அந்த கேள்வி கேட்கிற குழந்தை ஒரு சின்ன சித்த ஞான குழந்தை பதில் சொல்லிட்டோம்னா அது சித்த நெறிகளை பின்பற்ற தொடங்கி விடும். அவ்வளவுதான். இது பெரிய சிரமமே கிடையாது. ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சீடன் வந்தான். நிறைய சீடர்கள் அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான். இவன் கேட்டான், ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க நடத்துறது பூரா, பாட்டெல்லாம் ஒண்ணும் புரியல, ஈஸியா முக்தி அடைகிறதுக்கு ஞானம் அடைகிறதுக்கு ஏதாவது ஈஸியா சொல்லி கொடுங்க, ஈஸியா ஒரு வழிமுறை சொல்லி கொடுங்க. அவர் சொன்னார், டெய்லி 4 சித்தர் பாட்டு பாடு, டெய்லி 4 பழம் சாப்பிடு அப்படின்னாரு. சரி சாமி, என்ன பழம் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னாரு, என்ன பாட்டு பாடணும்னு கேட்டிருந்தேன்னா நீ உருப்பட்டிருப்ப, என்ன பழம் சாப்பிடணும் கேட்டவாரு நீ உருப்படவே மாட்டப்போ அப்படின்னாரு. இப்படி சாப்பிடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி இந்த வாழ்க்கையை ஆராய்கிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஐயா, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்களா? நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த 2 பக்கம் இருக்கும் இல்லையா? இந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பின்பக்கம் சில போட்டோக்கள் இருக்கும். அவருக்கு எதிர்க்க ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சு அதுலயும் சில போட்டோக்கள் இருக்கும். 2 ஒண்ணா? ஒரே இடத்தில் இருப்பதால் 2 ஒண்ணா? எதுக்க இருக்கிற போட்டோ எல்லாமே திருடுனவன், செயின் அத்தவன், கொள்ளையடிச்சவன், தெருவுல சண்டை போட்டவன், இவங்க போட்டோ எல்லாம் முன்னாடி இருக்கும். ஆனால் பின்னாடி இருக்கிற போட்டோ காந்தி, நேரு, காமராஜர், அறிஞர் அண்ணா என்று நல்ல மனிதர்களுடைய போட்டோ இந்த பக்கம் இருக்கும், மோசமான மனிதர்களுடைய போட்டோ அந்த பக்கம் இருக்கும். எல்லா காலத்திலும் நன்மையை உணர்ந்த மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள், தீமை செய்கிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். நாம அதை எடுத்துக்கிட கூடாது. உதாரணமா இந்த பக்கம் இருப்பதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில நாம முன்னேற முடியும்.
நம்ம இந்த சித்த நெறிகளை காலங்காலமா பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதோடைய பேரு தெரியாது, அவ்வளவுதான். இப்ப ஆசனம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, என் வகை அட்டாங்கம் அப்படிங்கிறதுல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இப்படின்லாம் இருக்கு. இந்த பேர்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, இங்க முக்கியமானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க உலக யோகா தினம்னு ஒண்ணு வரும்ல, நம்ம வீட்டுல இருக்கிற நண்டு குழந்தை கூட 25 ஆசனம் செய்யும். பாத்துருக்கிறீங்களா? இது சித்தர் கற்றுக் கொடுத்தது. நான் இன்னைக்கு யோகா போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு சின்ன கப்பை தூக்கிட்டு வருகிற நம்ம குழந்தை ஒரு குட்டி கோரக்க சித்தராக நம் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ இங்கிலீஷ் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க ஆசனம் அவங்களுக்கு தெரியும். பிராணாயாமம் இங்க உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாதா? மூச்சு பயிற்சி தெரியும், நம்ம வெளியில சொல்லிக்கிறது இல்ல. சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு வழிமுறை கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில நாங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். சாந்தாமணியம்மா 5 மணிக்கே வந்துட்டாங்க. நான் 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். சும்மா அந்த ஊர்ல எப்படி பொழுது போக்குறது, நாங்க 2 பேரும் 10 மணிக்கு கிளம்பி நம்ம நாகராஜனா ஒரு கார் அனுப்பி விட்டார். விக்கின்னு ஒரு அழகான நல்ல பையன் டிரைவரா வந்தார். நேரா எங்க போனோம்னா சிக்கல் முருகன் கோயில் போனோம், சாமியை கும்பிட்டோம். அப்படியே வண்டி எடுத்துட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனோம். அங்க மெழுகுவர்த்தி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டோம். அங்க இருந்து நாகூர் தர்காவுக்கு போனோம். அங்கேயும் போய் தாயத்தெல்லாம் வாங்கி ஓதி சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்தோம். இந்த 3 இடத்தில நான் பார்த்த ஒரே ஒற்றுமையான விஷயம் என்ன தெரியுமா? சிக்கல் முருகன் கோவிலே அந்த தூண்ல சாஞ்சி 4-5 இளைஞர்கள் கண்ணு மூடி தியானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த வேளாங்கண்ணி மாதா கோவிலையும் மெழுகுவர்த்தி ஏத்திட்டு அந்த மாதாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நிறைய பேர் தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். நாகூர் ஆண்டவர் தர்காவிலும் அந்த கருவறைக்கு பக்கத்தில், சன்னிதானத்திற்கு பக்கத்தில் அத்தனை பேர் உட்கார்ந்து கண்மூடி தியானம் செய்தார்கள். கண்களை மூடி தியானம் செய்து உள்ளே ஓடுகிற ஆன்மாவை அறிய வேண்டும் என்பது மதம் கற்றுக் கொடுத்ததல்ல, தமிழ் மண் கற்றுக் கொடுத்தது என்பதை நான் இந்த 3 கோவில்லையும் போய் பார்த்தேன். இது கத்துக் கொடுக்கணும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிறது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்தர் காட்டிய வாழ்வியல் நெறி. இது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மாடுலர் கிச்சன் நீங்க வச்சாலும் சரி, அதுல சிம்மினி வச்சு கட்டினாலும் சரி, அஞ்சரை பெட்டி இருக்குதா இல்லையா? அப்ப அஞ்சரை பெட்டி என்பது யார் கற்றுக் கொடுத்தது? நம்ம பாட்டி கற்றுக் கொடுத்தது இல்ல, நம்முடைய சித்தர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த இயற்கை வைத்திய முறை. அதனாலதான் கொரோனா காலத்துல உலகமே மிரண்டு போய் கிடந்த போது எலுமிச்சை மலமும் இஞ்சியும் மஞ்சள் பொடியும் தட்டி கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வச்சே கொரோனாவை அடிச்சு துரத்துன சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் என்று காலர் தூக்கி விட்டுக்கிறோம்னா என்ன காரணம்? இது எங்களுக்குள்ள அப்படியே இருக்குது, ரத்தத்துல இருக்குது, பேரு தெரியாது, அவ்வளவுதான். தீய தொட்டா சுடும் சார், தொட்டா சுடுன்னு தெரியாம தொட்டாலும் சுடும். சித்தர் நெறின்னு தெரியாம செய்தாலும் நாம் சித்தர் நெறியைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா பாரதியார் பத்தி எங்க ஐயா அழகா சொன்னாங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று மகாகவி பாரதி பாடினான் என்றால் அது எங்க இருந்து வந்தது? புதுச்சேரியில பாரதி இருக்கும் போது குள்ளச்சாமியார் சொல்லக்கூடிய மாங்கொட்டை சித்தரை சந்திக்கிற 4 அடி உயர்ந்தான். குப்பையா துணியா கழுக்கு துணியா வச்சு ஒரு மூட்டையை கட்டி அம்மா அலைகிறாரு. அவரை ஒரு நாள் கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டா, ஏன் சாமி நீங்களே முட்டுக்காண்டி இருக்கீங்க, மும்புட்டு அழுக்கு மூட்டையை ஏன் தோல்ல சுமந்துக்கிட்டு முதுகுல சுமந்துக்கிட்டு திடுறீங்க? அவர் திரும்பி சிரித்து தீர்க்கமாக பாரதியை பார்த்து விட்டு சொன்னார், அழுக்கு மூட்டையை நான் மனதில் தான் சுமக்கிறேன், நான் அழுக்கு மூட்டையை முதுகில் தான் சுமக்கிறேன், நீங்கள் தான் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த கணத்தில் ஞானம் பெற்றவன் பாரதி. அதனாலதான் புதுச்சேரியில் அந்த புயல் வந்த போது எல்லாரும் மனிதர்களை கவனித்தார்கள். இறந்து செத்து ஆதரவில்லாமல் கிடந்த பறவைகளை ஒன்று கூட்டி அதற்கு இறுதி கடன் செய்து, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று பாடியதை செய்தான், செய்ததைத்தான் பாடினான் பாரதி என்கின்ற சித்தன். கைதட்டலாம், பரவாயில்ல. இது அன்னைக்கு நடந்தது நீங்க சொல்லலாம். இதே தம்பி வாழுகிற காரைக்குடிக்கு பக்கத்துல பொத்தக்குடின்னு ஒரு சின்ன கிராமம். அங்க தந்தி கம்பம் இருக்கு இல்லையா, ஊருக்கு வர்ற கரண்ட் வர்ற தந்தி கம்பி இருக்கு இல்லையா, அதுல ஒரு குருவி கூடு கட்டிருச்சு. 3 முட்டையும் முட்டை போட்டுருச்சு, அடை காத்துக்கிட்டு இருக்குது. 40 நாள் அந்த குருவியை கூட்ட அசைக்க முடியல, முட்டை கீழே விழுந்துரும். குருவி பதறுது. அந்த ஊர் மக்கள் என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா? 40 நாள் இந்த குருவி அடை காத்து அந்த குஞ்சு குருவிகளோடு போகிற வரைக்கும் இந்த ஊர் இருளில் கிடக்கட்டும், ஒரு குருவி வெளிச்சம் கிடைத்தால் போதும்னு 40 நாள் நைட் எல்லாம் இருட்டுக்குள்ள கிடந்தாயா நம்ம ஊருக்காரன். செய்தித்தாள்ல வந்தது, உங்க ஊருக்காரங்க சமீபத்துல நடந்தது. அப்ப அந்த உணர்வு இருக்கு இல்லையா, எல்லா உயிருக்குள்ளும் நான் தான் இருக்கிறேன், அந்த வழி எனக்கு தெரியும் என்று நினைக்கிற அந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது என்றால் சித்தர் மரபில் இருந்து நமக்கு வந்தது. இன்னும் நம்ம நாஞ்சிலண்ணா ஊர் பக்கத்துல ராதாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு.
தீபாவளிக்கு ஊரே போட்டு வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. அந்த ஊர்ல வெளிநாட்டு பறவைகள் அந்த காலத்தில் தான் வந்து தங்களுடைய இனப்பெருக்கத்துக்காக காத்து இருக்கும். அந்த பறவைகளை துயரப்படுத்த கூடாது என்பதற்காக தீபாவளியே கொண்டாடாத ஊர் அங்கே இருக்கிறது என்றால் இன்னொரு உயிரை புரிந்தவன் தான் இந்த ஊர்க்காரன். திருமூலர் சொன்னதை வேகமா சொன்னீங்க. படமாட கோயில் பரமருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பருக்கு ஆகுமான்லாம் கேட்டீங்க. இந்த திருவாரூர் பக்கத்துலதான் வரதராஜன் ஒரு தமிழாசிரியர் இறந்து போறார். தலையணைக்கு அடியில ஒரு கவர் இருக்குது. அவர் கடைசி நேரத்து உயில் எழுதி வச்சிருக்கிறார். நான் 36 ஆண்டுகள் என்னுடைய மாணவர்களுக்கு தமிழ் சேவை செய்தேன். அவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்தேன். இனியும் இந்த உடல் மானுடத்துக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் இறந்த பிறகு என் உடலை தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக தந்து விடுங்கள். பின் குறிப்பு: இந்த உடல் மருத்துவக் கல்லூரிக்கு போவதால் ஒரே ஒருவருக்கு நட்டம் ஏற்படும். அவர் நம்ம ஊர் வெட்டியான். அவருக்கு இந்த கவரில் வைத்திருக்கிற 2000 ரூபாய் பணத்தை அந்த சகோதரரிடம் கொடுத்து விடுங்கள் என்று எழுதி. செத்ததுக்கு அப்புறம் யாரு பாதிக்கப்படுவான்னு ஒருத்தர் நினைக்கிறார் என்றால் இது எந்த மரபு, இது எந்த நெறி? இது எங்களுடைய சித்த நெறி இல்லையா? இதை சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனா உள்ளிருந்து அப்படியே ஊறி வரும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னது? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமூலர் சொன்னது. ஆனா நம்மளுக்கு எப்ப தெரியும்? அறிஞர் அண்ணா சொன்ன போது தெரியும். அறிஞர் அண்ணா திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்ன வார்த்தையை தான் அவரை பின்பற்றிய 2 கட்சிகள் மட்டும்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. புதிதாக ஒருவர் வந்தால் கூட அறிஞர் அண்ணாவுடைய வார்த்தையை பின்பற்றித்தான் வர முடியும் என்கின்ற உணர்வை வைத்திருக்கிறோம் என்றால் அண்ணா சித்தர் வழியை பின்பற்றியவர், நாம் அதை உணர்ந்தவர்கள் என்பது அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ரகசியம். சாதாரணமான விஷயம் கிடையாது. பெல் அடிச்சீங்களா? ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். நான் எப்பயுமே கரெக்டா இருக்கும். பெல் அடிச்சுட்டு நிப்பாட்டிடுவோம். அவை அவங்களும் ஒரு சித்தி பெற்றவங்க தான். அண்ணா சொன்ன மாதிரி அந்த மாயான்னு ஒரு அம்மா மாதிரி அவங்க. அந்த அம்மா அவ்வை பிராட்டி ஒரு நாள் மத்தியானம் பயங்கரமான வெயில் எங்கேயோ போயிட்டு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு வர்றாங்க. பயங்கர சோர்வு. அப்படியே கால் நீட்டி படுத்து தூங்கிட்டாங்க. கால் எந்த பக்கம் இருக்கு? பிள்ளையார் இருக்கிற பக்கம் இருக்கு. அந்த கோவில் அர்ச்சகர் வந்து சொல்றாரு, ஏமா எந்திமான்னு. நல்ல தூக்கம். என்னையா பிரச்சனை உனக்கு? சாமி இருக்கிற திசையில போய் கால் நீட்டி இருக்கிறிய, வேற திசையில நீட்டுமா? நம்ம எந்திரிச்சு உட்காந்து கண்ணை கசக்கிட்டே கேட்டாங்க, என்னது சாமி இருக்கிற திசையில காலை நீட்டாத. சரி, சாமி இல்லாத திசை எங்க இருக்குன்னு காட்டு, நான் காலை நீட்டுறேன். சாமி இல்லாத திசை என்று எங்கேயாவது இருக்கிறதா? கோவில் சிலைக்குள் மட்டும்தான் சாமி இருக்கிறது என்று ஒரு கூட்டம் நம்புகிறது. எல்லா இடத்திலும் எங்கள் சாமி இருக்கிறது என்று நம்புகிற கூட்டம் தான் சித்தர்களுடைய கூட்டம். அதான் அவ்வை சொன்னான். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எங்க வீட்டுல அன்னைக்குதான் நிகழ்ச்சி இல்லாம வீட்டுல இருந்தேன். இலையில சுண்டலு கொழக்கட்டை எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். பூஜை செய்யறதுக்கு முன்னாடி மாடி வீட்டுல இருந்து ஒரு குட்டி பையன் திடீர்னு ஓடி வந்தவன் படக்குன்னு சுண்டல் அள்ளி தின்னுட்டான். எனக்கு டக்குன்னு சங்கடம் ஆயிடுச்சு. நான் பூஜை பண்றதுக்கு முன்னாடி நான் அள்ளி சாப்பிட்டானேன்னு மனசு வருத்தம் ஆயிடுச்சு. எங்க அம்மாட்ட சொன்னேன், என்னம்மா அந்த பையன் இப்படி பண்ணிட்டான், பூஜை முடியறதுக்கு முன்னாடி பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டான். எங்க அம்மா சொன்னாங்க, சி விடுறி, பூஜையாவது ஒண்ணாகுது, புள்ள சாப்பிடுது, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க அம்மா அவ்வையை படிக்கவில்லை. எங்க அம்மாவுக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஆனால் அவர்களுக்குள் ஊறி இருப்பது இந்த தமிழ் மண்ணின் அற உணர்வு என்கின்ற அந்த சித்தர் நெறி. அது இருக்கிற வரைக்கும், கடைசி தமிழன் ஒருவன் இங்கே வாழுகிற வரைக்கும் இந்த சிந்தனை எங்கள் ரத்தத்தில் இருக்கிறது, நம்முடைய நரம்பில் இருக்கிறது, நம்முடைய அணுவில் இருக்கிறது. அதனாலதான் இந்த நேரத்திலும் இத்தனை கூட்டம் இங்கே இருந்து போரக்கர் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும், தமிழன் என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் சித்தர் மரபு இருக்கும், சித்தர் நெறி வாழும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதா ஒரு நாட்டியமே ஆடி இருக்கிறார். விடைபெற்று சென்ற மோகன சுந்தரத்தை கூட அவள் விட்டு விடவில்லை. பட்டிமன்றத்தில் இது ஒரு லாஜிக். அதை அற்புதமாக கையாளுகிற ஆற்றல் அவளுக்கு இயல்பாகவே வாய்த்தது என்பதை நான் அறிவேன். ஆனால் கடைசியில நானே திரும்ப திரும்ப யோசிக்கிற அளவுக்கு ஒரு செய்தியை சொன்னாள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னவர் திருமூலர். 10வது திருமந்திரம், அது 10வது திருமுறை. அதை இந்த நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் தனதாக்கி கொண்டு வெளிப்படுத்தினார்கள்.
தந்தை பெரியார் அவர்கள் பிள்ளையார் சிலையை உடைத்தார்கள். அண்ணா காம்ப்ரமைஸ் ஆகிறார், ஒரு அடி இறங்கி வருகிறார். ஒரு வெகுஜன அரசியலில் மக்களை சந்திக்க போகிற பொழுது அவர்களுடைய மனம் காயப்படும்படி நாம் எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அண்ணா, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று சொன்னதன் மூலம் அண்ணா தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன் என்பதையும், இந்த நாட்டு மக்களினுடைய உள்ளத்திற்கு ஊனம் விளைவிக்க மாட்டேன் என்பதையும் அண்ணா அதிலே உறுதி செய்தார். இது அற்புதமான செய்தி. திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை இந்த நாட்டில் அண்ணாவினுடைய இறுதி ஊர்வலம் வேர்ல்டு ரெக்கார்டு. அவருடைய இறுதி ஊர்வலத்தை பார்க்க சென்றவர்கள் 18 பேர் ரயிலில் இறந்தார்கள். அந்த abandoned the mass leader அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை இந்த நாட்டில் உறக்க சொன்னதன் மூலம் ஒரு சித்தர் மரபை அவரும் பின்பற்றினார் என்று சொன்ன கவிதாவின் பார்வை ராஜ பார்வை. அது என்னை ரொம்ப தைத்து விட்டது. கவிதாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து சிந்து பாட வருகிறார் சாந்தாமணி. அருள்மிகு கோரக்க சித்தர் விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டி மண்டபத்தின் நாவுக்கரசராக வீற்றிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, கிட்டத்தட்ட மணி 1க்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றுக்கும் செல்லாமல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர் பாதத்திற்கும் கோவையிலிருந்து கொண்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எத்தனையோ மனம் வீசக்கூடிய மலர்கள் இருக்கும் பொழுது வாசமே இல்லாத பருத்தி பூ எதற்கு என்ற ஒரு கேள்வி வரலாம். மற்ற மலர்கள் எல்லாம் காலையில் மலரும், மாலையில் வாடிவிடும். ஆனால் பருத்தி ஒன்றுதான் வெடித்து பஞ்சாகி நூலாகி உலக மக்களின் மானத்தை காக்கின்ற ஆடையாக மாறுவதால் அதை அத்துணை பேர் பாதங்களுக்கும் சமர்ப்பித்து ஒரு நல்ல தலைப்புங்க. சித்தர் நெறியை மக்கள் தெரிந்திருக்கிறார்களா இல்ல அவர்களுக்கு தெரியலையா? இதுதான் இங்க கேட்ட கேள்வி. எதிரணியில 2 பேருமே எந்த காலத்துல இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. ஏன்னா இது ஈசன் படி இழந்த இதிகாச காலம் இல்லைங்க. ரேசன் படி இழக்கிற 2 கட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது நாயன்மார்கள் காலம் இல்லை. இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம். இந்த காலம் குகையில வாழ்ந்துட்டு இருந்தவனெல்லாம் இன்னைக்கு கூகுள்ல வாழ்றான். இலைதலைகளை கட்டிட்டு இருந்தவனெல்லாம் இன்டர்நெட்ல வடிவமைச்சு ஆடைய உடுத்துட்டு இருக்கிறான். காடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தவனெல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற காலத்துல எதிரணியில 2 பேரும் என்ன சொல்றீங்க? சித்தர் நெறியை மக்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதுல எனக்கு முன்னால பேசிய என்னுடைய அன்பு தங்கை கவிதா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க. அடுத்தவர்களுடைய துன்பங்களை கண்டு யார் அதைக்காக வருத்தப்படுகிறார்களோ அவர்கள் இருக்கும் வரை சித்தர் நெறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதானே அர்த்தம். நாங்க நடுவர்களை எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பையன் எங்கிட்ட ஒரு 5000 கடன் கேட்டான். நான் சொன்னே, கடன் அன்பை முறிக்கும், தரமாட்டம் போடா அப்படின்னு. குடுத்தா குடுக்கா, இல்லைன்னா உடுக்கா, நான் போய் எதிர்த்து வீட்டுல வாங்குறேன்னா. நான் சொன்ன, அட எதிர்த்து வீட்டுக்காரன் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டா, அவங்கிட்ட எப்படிடா போய் வாங்குவேன, வாங்குறனா இல்லையான்னு பாருன்னு போனா 5000 வாங்கி ஆட்டிட்டு வந்தா. நான் கூப்பிட்டேன், வாடங்க
அடுத்த கைக்கு அந்த மனுஷன் சுண்ணாம்பு தர மாட்டாரு. 5000 எப்படிடா தந்தாருன்னு அவன் சொன்னா, வெரி சிம்பிள் அக்கா. குடும்ப சகிதமா உட்கார்ந்து இருந்தாரு. நான் போய் காலில் சாஷ்டாங்கமா விழுந்த, என் குலதெய்வமே நீங்க தான் சொன்ன, 5000 கொடுத்துட்டாரு. எனக்கு அவ்வளவு கோபம் நடுவரவர்களே. ஏண்டா ஒரு 5000 வாங்குறக்கு அடுத்தவன் காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் மானம் உள்ள தமிழநாடான்னு தான் கேட்ட. சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, சும்மா கடக்கா. 5000 வாங்குறக்கு ஒரு தடவை தானே அவன் காலில் நான் விழுந்திருக்கிறேன், அதை எங்கிட்ட திருப்பி வாங்குறக்கு எத்தனை தடவை என்ற காலில் உழுத வைக்கிறோம் பாக்குறையான்னா. ஏமா, அடுத்தவர்கள் துன்பங்களை போக்குபவர்களுக்கு இன்னும் சித்தர் நெறி வாழ்ந்துட்டு இருக்குதான் நான் கேட்கிறேன். இல்ல கோயிலுக்கு சொன்னாங்க, அப்படியே கோயில்ல வந்து அழகா என் தம்பி சொன்னான், நடுவர் அவர்களே ஒரு காலகட்டங்கள்ல கோயிலுக்கு வந்து, கோயில் தான் நமக்கு அமைதியை தர்ற இடம், வந்து உட்கார்ந்து ஆற அம்மாற கண்களால் அந்த கடவுளை பார்த்து கண்ணதாசன் சொன்ன மாதிரி பக்தி பரவசத்தில் உணருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருகன்னு வேண்டிட்டு இருந்தோம். இப்ப அப்படி வந்து வேண்டமா? நம்ம நேரம் இருக்குதான் நான் கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல நடுவர் அவர்களே ஆண்கள் வேலைக்கு போனாங்க, பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. இந்த 2 பேர் வேலைக்கு போற வீட்டுக்குள்ள போய் பாருங்க, என்ன கலவரம் நடந்துட்டு இருக்குதுங்க. கவிஞர் தாமரைன்னு ஒரு அம்மா எழுதுனாங்க, நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன் சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், அப்பப்போ மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தாள் பொங்கும் பால், பாலும் புருஷன் ஒண்ணுங்க ஒரு வீட்டுக்குள்ள பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. எத்தனை பரபரப்புல ஒரு காலை பொழுது ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்குதுன்னா, போற போக்குல கோயில்ல வந்து சாமிக்கு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு இருக்கிற காலத்துல வந்து நீங்க அப்படியே வந்து உட்கார்ந்து எங்கம்மா இருக்குது நான் கேட்கிறேன். எதையுமே சரியா இன்னைக்கு சமூகம் புரிந்து கொள்வதில்லைங்கிற வருத்தத்துல தாங்க நாங்க வந்து நிக்கிறோம். இங்க திருச்சியில இந்த லலிதா ஜுவல்லரின்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுல ஒருத்த அட்டைய போட்டுட்டான். அந்த ஓனருக்கு வருத்தம், ஏன்னா வரிசையா 4 கடை பக்கத்துல இருக்குதுங்க நகைக்கடை. அந்த கடையில எல்லாம் அந்த பாவி திருடுல, இவரோட கடையில வந்து திருடிட்டாரு. இவனுக்கு கோபம் வந்துச்சு அந்த முதலாளிக்கு. நான் அவனை போய் சிறைச்சாலையில பார்த்துட்டு 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வருவேன் போனாரு. போய் கேட்டாரு, ஏன்டா டே, பக்கத்துல அடுக்கடுக்க 4 கடை இருக்குது, அந்த கடையில எல்லாம் திருடாம ஏன்டா என்ற கடையில திருடுனேன்? அவன் சொன்னா, நீங்க தான் சார் சொன்னீங்க 4 கடைக்கு போங்க, விசாரிங்க, அப்புறம் திரும்ப வாங்க நீங்கல்ல, அதான் சார் வந்தேன். இல்ல எதையுமே சரியா புரிஞ்சுக்கிற சமுதாயமா இல்லையேன்னு நாங்க வருத்தத்தோட வந்து நின்னா, நீங்க எங்களையே குறை சொல்லிட்டு போறீங்க. நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுனீங்கல்ல, 5.5 பெட்டி இருந்தாள், சித்தர் சொல்லிட்டாராமா, 5.5 பெட்டி வீட்டுக்குள் இருந்தாள், எந்த சிக்கலும் இல்ல, நோய் இல்ல, 5.5 பெட்டி இருக்குது, அடிப்படையில் நீ இருக்கிறியாமா? பக்கத்து வீட்டு பையன் வந்து தூக்கி சாப்பிட்டான்னு வருத்தப்பட்ட அம்மணி. அவங்க அம்மா தான் சொன்னாங்க, உடு, கடவுளை பார்க்காத, அடுத்தவங்க வயிறு நிறையிட்டுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது, இந்த அம்மணிக்கு தெரியல. நான் ஒண்ணு கேட்கிறேன் கவிதா, கீரை கடை தெரியுமா கவிதா? கீரை கடை தெரியுமா? சில கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு தான் இருந்த, அடிப்படையே அது அம்மணிக்கு தெரியாதுங்க. நீங்க அவங்க வீட்டுல எல்லா அறைகளும் கவிதாளுக்கு கத்துப்படி, சமையலறை எந்த பக்கம் இருக்குதுன்னு இன்னும் தெரியாது, வாஸ்துப்படி எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அம்மணி சமையல் கட்டுக்கே போறது இல்ல. கொரோனாவை பத்தி பேசுனாங்கல்லங்க, இந்த கொரோனா காலத்துலங்க என்னோட அன்பு மகன் ஜவகர், என் மகன் பேரும் ஜவகர் தான், என் மருமக பேரும் கவிதா தான். ஜவகர், அம்மா கொரோனா காலத்துல பட்டிமன்றம் இல்ல, கோயிலுக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் தெரியும், எல்லாத்துக்கும் பூட்டி போட்டோம். வீட்டுல இன்னைக்காவது சமைச்சு போடுமா, இத்தனை வருஷத்துல உங்க கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னாரு. நம்மனி கோவிச்சுக்கிட்டு போய் சமைச்சுது, சமையலே தெரியாத அம்மணி சமைச்சுதா, உப்பு இல்ல உரப்பு இல்ல ஒண்ணு இல்ல. தம்பி அழுதுட்டே கேட்டாரு, என்னம்மா
காரம் இல்ல, உப்பு இல்ல, உரப்பு இல்லைன்னு. உடனே அழுகாச்சு வந்துடுது கவிதாவுக்கு. அழுதுட்டே போன் எடுத்துட்டு பேசிச்சு. தம்பி என்ன நினைச்சாரு, அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு நினைச்சா 10 நிமிஷத்துல கார்பரேஷன் லாரி வந்துடுச்சுங்க. வந்து 4 பேர் இறங்கி வந்தாங்க. இதுல யாரு ஜவஹர் அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் நான் தான் போனாரு. சாப்பாட்டில் உப்பு இல்ல, உரப்பு இல்ல, காரம் இல்ல, சுவை இல்லைன்னு சொன்னையானு. ஆமாங்க சார் சொன்னவா, உனக்கு கொரோனா வந்து இருக்குதுன்னு புடிச்சிட்டு போய் 14 நாள் வச்சுட்டாங்க. எனக்கு போன் பண்ணி அம்மா என்ன புடிச்சு கொடுத்துட்டாமா அப்படி. எனக்கு அவ்வளவு வருத்தம். ஆனா சொன்னாப்ல, அம்மா 14 நாள் சாப்பாடு அருமையான சாப்பாடுமா, ஒரே கறி சோறு, முட்டை, சுண்டலு, அட 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 விதவிதமா சாப்பிட்டோமானா சமையல் கட்டே தெரியாது அம்முனி. கீரை எப்படி சித்தர்கள் சொன்னாங்கல்லங்க, கீரை வீட்டுல எல்லா சகோதரிகளுக்கும் தெரியும். கீரை எப்படி இங்க கடையணும், மண்ணு சட்டியில கடையணும், தண்ணிய வடிச்சு கடையணும், தண்ணிய வடிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா கீரை தண்ணிய வடிக்காம கீரைய கடைஞ்சோம்னாலோ, அல்லது அந்த கீரை தண்ணி வீணா போக கூடாது, சத்து போயிருன்னு அதைய குடிச்சாலோ கிட்னி சட்டினி ஆயிரும். உண்மைங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆமாங்க நடுவர் அவர்களே. ஆமா, இன்னைக்கு பாதிப்பு வரும். இன்னைக்கு எல்லாமே குக்கர்ல தான் கீரை கடையுதுங்க. மண்ணு சட்டி பருப்பா மத்துன்னு ஒண்ணு இருக்குதுங்க. தயிர் கடையறக்கு மத்துன்னு இருக்குது. தெரியுமாமா? வீட்டுக்காரன் மொத்தம் வேணா தெரியும். மத்து தெரியுமாமா நான் கேக்குறேன். ஏன்னா அது கருங்காலியில செஞ்சதுங்க. கருங்காலி வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் முன்னோர்கள் பருப்பா மத்தையும் தயிர் கடையிற மத்தையும் கருங்காலி மரத்துல செஞ்சாங்க. இன்னைக்கு தலைமுறைக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும்? சரி, இதைவாது விடுங்க. 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சித்தர்கள் சொல்லி இருக்காங்க. அதாவது மனிதனுடைய வாழ்க்கை ஆயுளை நீட்டிப்பது உணவும் உணவு பழக்கம்தான். அந்த உணவு பழக்கம்தான் நமக்கு ஆயுளை நீட்டிக்கிறதுனால 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. 6 மணிக்கு மேல ஆடு மாடுக்கு சாப்பிடுதுங்களா? எந்த பறவைகளாவது எந்த விலங்குகளாவது 6 மணிக்கு மேல சாப்பிட்டு பார்த்து இருக்கிறோமா? அப்படி சாப்பிடாதனாலதான் அதுக்கு சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, எந்த நோய் விலங்குகளுக்கு இல்ல. ஆனா நமக்கு அத்தனை நோயும் வந்து உட்கார்ந்து இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிடுறதே நைட்டு தான் சாப்பிடுறோம். இரவு கடைன்னு ஒண்ணு வந்து இருக்குது. இங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து பாருங்க, அது கையேந்தி பவன் பேர் வச்சிருக்கிறோம். 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகு. அவன் போய் தட்டத்துல அப்படியே ஏந்திக்கிட்டு இன்னொரு கையில கொல்லிக்கட்டைய வச்சுக்கிட்டு அப்படியே உறிஞ்சி 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 ரவுண்ட் ரவுண்டா சுருள்றா. குடும்பமான பூரா ரவுண்டாவும் சுருளாவும் போயிட்டு எல்லாம் இருக்குதுங்களா இல்லையா? இரவு கடை, இரவுக்கு மேல சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அசைவ உணவு சூரிய வெளிச்சம் படுற நேரத்துலதான் சாப்பிடணுமா? அப்படின்னு என்ன பகல்ல தான் சாப்பிடணுமா? கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், பகல்ல சாப்பிடணும். சூரிய ஒளி அந்த அசைவ உணவை ஆக்சிஜனா மாத்துதா. ஏன் இரவுல சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? அப்படி இரவுல அந்த அசைவ உணவை சாப்பிட்டோம்னா அது கார்பன் டை ஆக்சைடா மாறுதா. அதனாலதான் கிராமங்கள்ல இன்னைக்கும் சொல்லுவாங்க, பட்டி தொட்டிக்கு ஆக்க போறவ இரவு நேரத்துல அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, காத்து கருப்பு அடிக்கும்பாங்க. காத்து கருப்பு அடிக்காதுங்க, அது கரிமில வாயுவா மாறி அவனுடைய உயிர் போயிருங்கிற தத்துவத்தை இன்னைக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா? எல்லாமே இரவு கடை தான். பெரும்பாலும் இரவு கடை. தந்தூரின்னு ஒரு சிக்கன் இருக்குது, பகல்ல கிடைக்குதுங்களா? பகல்ல கிடைக்குது அந்த தந்தூரி சிக்கன், இரவுலதான் கிடைக்குது. அப்ப இரவுகள்ல அசைவ உணவை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துட்டு இருக்கிறோமே, இது எப்படி நீங்க பின்பற்றலான்னு சொல்லலாம் நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, வாழ்வியல் நெறிய சொன்னாங்க சித்தர்கள். அவங்க மந்திரவாதிகள் இல்லைங்க. இந்த மனித இனம் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த நெறிய சொன்னாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழணும்னாங்க. உயிர் சத்து உள்ள சாப்பாடு தான் நமக்கு ஆரோக்கியம். திருமூலர் சொன்னாருங்க, பழைய சோறு சாப்பிட சொன்னாரு. கருக்கடை சூத்திரத்துல சொல்லி இருக்காரு. பழைய சோறு சாப்பிடுறோமா? எத்தனை பேர் வீட்டுல பழைய சோறு இன்னைக்கு? நான் உங்ககிட்ட கேட்கல, நீங்கெல்லாம் கோரக்க சித்தர் பிறந்த மண்ணில் இருக்கிறவங்க, உங்களுக்கு தெரியும். நான் பொதுவாத்தான் சொல்றேன். இதையெல்லாம் தாண்டி இருக்கிற நகரத்துல வந்து பாருங்க, பழைய சோறு அழகா சொன்னாருங்க திருமூலரு. ஒருபடி நீரிட்டு, ஒரு முறை உலையிட்டு, ஒரு பிடி அன்னம் விட்டு, ஒரு துளி உப்பிட்டு,
ஒரு பொழுது ஊற வைத்து மறுபொழுது சாப்பிட்டால் வாதம், பித்தம், கபம், கெண்டை, கீச்சரம் தூய்மையாகும், உடல் நலம் பெறும்னாரு. கீச்சரம்னு என்ன தெரியுங்களா? கிட்னி சுத்தமாகுமா பழைய சோறு சாப்பிட்டா. இன்னைக்கு அந்த பழைய சோறு இருக்குதுங்களா? கவிதா சொன்ன மாதிரி பழைய சோறை கூகுள் வந்து சாப்பிடுன்னு சொன்னாதான் பழைய சோறே சாப்பிட்டு இருக்கிறோம்னா நம்ம எங்க போய் சித்தர் நெறிய நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம் நான் கேட்கிறேன். நானும் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிருங்க நடுவர்களே. அதே திருமூலர் தான் அழகா சொன்னாரு. சாப்பிடும் பொழுது அழகா அங்கிங்க என்னென்ன மீன் அனைவருக்கும் விடுமீன் பார்த்திருந்து உண்மீன்னாரு. சாப்பிடும் போது சாப்பாட்டை நம்ம கண்களால பார்த்துட்டு சாப்பிடணுமா? ஏன்னா கண்களுக்கு ஒரு காந்த ஒளி இருக்கா. அந்த காந்த ஒளி உணவுல பட்டுச்சுன்னா அதை சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி வரும்னு திருமூலர் சொன்னாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு எத்தனை பேருங்க அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு சாப்பிடுறோம்? கண்ணுக்கு காந்த ஒளி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுமா? ஆனா சாட்சி மகாபாரதங்க, கணவன் காணாத உலகத்தை நான் காண மாட்டேன்னு கண்ணை கட்டுனால காந்தாரி. இப்ப குருச்சேத்திர போர்ல எல்லாரையும் இழந்தாச்சு, துரியோதன் மட்டும்தான் இருக்கிறா. அவனையாவது காப்பாத்தோன்னு நினைச்சு காந்தாரி கூப்பிட்டு அதிகாலையில நீராடிட்டு ஆடை இல்லாம என் முன்னால வந்து நில்லு, இதுவரை நான் தேக்கி வைத்த அந்த காந்த ஒளியை உன் உடல் முழுவதும் பட வைக்கிற, உனக்கு எங்கு அடிச்சாலும் மரணம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி துரியோதனன் அதிகாலையில ஆத்துல நீராடிட்டு ஆடையே இல்லாம வரும்போது கண்ணன் மரத்து மேல வந்து உட்கார்ந்துட்டு அவன் லீலைய காமிச்சா, என்ன துரியோதனா இப்படியே உன்னுடைய அம்மா முன்னால போய் நிக்க போறையா அப்படின்னு. ஆமா, அம்மா சொல்லி இருக்கிறாங்க, தப்பாமல் வர சொல்லி இருக்காங்க. அப்ப கண்ணன் சில நிமிஷம் பண்ணுனா, அதாவது ஒரு தாய் குழந்தையை ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கும் ஒரு குமர பருவத்தில் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இல்லையா? இப்படியே போறையான்னு கேட்டதே அவனுக்கு மான உணர்வு வந்துடுச்சு. பக்கத்துல இருக்கிற வாழலை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டா, அம்மா முன்னாடி போய் நின்னா. அம்மா கேட்டாங்க, நான் சொன்னபடி வந்திருக்கிறையா? வந்திருக்கிறந்தாயேன்னு அந்த கண்கட்டை அவிழ்த்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை துரியோதனனை பார்த்தாங்க. என்ன ஆச்சு? எல்லா இடங்களிலும் அந்த காந்த ஒளி பட்டுச்சு, தொடைப்பகுதியில படுல. அதனாலதான் போரிலே கண்ணன் பீமனிடம் சொன்னான், பீமா துரியோதனுடைய தொடைய பார்த்து அடியடா, அவனை சாகடிக்க முடியும்னு தொடைய பார்த்து அடிச்சு துரியோதனனை கொன்றார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணுக்கு காந்த ஒளி இருக்குதுங்கிறத எத்தனை பேருமே தெரிஞ்சிருக்கிறா? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கிறீங்களே, பிள்ளைகளுக்கு நம்ம இதை சொல்லி கொடுத்தோம், நாமளே அதை சரியா பயன்படுத்துறது இல்லைங்களா? அப்புறம் எப்படி நான் கேட்கிற உணவு தாங்க நடுவர் அவர்களே. இப்படி ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிற, நல்ல உயிர் சத்துள்ள உணவை நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க, உறவுகளோடு வாழ்ந்தாங்க. அன்னைக்கு 10க்கு 10 ஒரே அறையில தான் என் பாட்டி குடித்தலை நடத்தினா. 10 பிள்ளைகளை பெத்தாளுங்க. 10 பிள்ளைய பெத்தா அவ சாப்பிட்ட பழைய சோறுதான் அதுக்கு காரணம். ஆனா இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம இன்னைக்கு கருத்தரித்தல் மையத்தை நாடி இன்னைக்கு குழந்தை பேற்றுக்காக இந்த சமூகம் ஏங்கிக் கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா எங்க நம்ம இழந்து இருக்கிறோம்? சித்தர்கள் காட்டிய அந்த வழியை நாம மறந்துட்டோம். இன்னைக்கு மருத்துவமும் அப்படித்தான். மருத்துவத்துக்கு சொன்னாங்க, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க சித்த வைத்தியத்துக்குள்ள போனா என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன உணவு சாப்பிட்ட, நேத்து என்ன சாப்பிட்ட அப்படின்னு ஆணி வேற எங்கங்கிறத கேட்பாங்க. இன்னைக்கு அலோபதிக்குள்ள போங்க, என்ன கஷ்டம்னு கேட்பாங்க. வலிக்குதுன்னா அந்த தற்காலிக வலிக்கு மட்டும்தான் அவங்க மருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு போலித்தனம் மிகுந்துடுச்சுங்களா இல்லையா? ஒருத்த மருந்த குடிச்சுட்டா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு வந்தாங்க, நல்ல விஷம், காப்பாத்திட்டாரு டாக்டர். எப்படி டாக்டர் முடிஞ்சதுன்னு ஒண்ணுமில்ல, அவன் குடிச்ச மருந்து விஷம் கலப்படம், அதனால பொழைச்சிட்டா. ஆனா வயிறெல்லாம் புண்ணா இருக்குது. ஒரு 15 நாளைக்கு மருந்து கொடுக்கறேன்னாரு. 15 நாள் மருந்து கிட்ட செத்துட்டான். ஏங்க டாக்டர்னு, ஏன்னா அவர் எழுதி கொடுத்த மருந்துல கலப்படம். இன்னைக்கு இதுதாங்க. அப்ப சித்த மருத்துவத்தை நம்ம நாடி போறோமா? எளிமையான வழி, கொஞ்சம் காலதாமதமாக, ஆனாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோமா? ஆக யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஔவையார் சொன்ன மாதிரி வாக்குண்டாம் நல்ல நோக்குண்டாம் ஒரு பாட்டை நம்ம இதுவரைக்கும் விநாயகர் அகவல் பாடலாகவே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா சித்தர்கள் அதை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நல்ல தாமரை மலரோடு தும்பை செடியினுடைய இலை,
குப்பை மேனியினுடைய இலை இதெல்லாம் சேர்த்து முறையாக சாப்பிட்டோம்னா பேச்சு நல்லா பேச முடியாத பிள்ளைகளுக்கும் பேச்சு திரும்பும்னு சொல்லி அந்த பாடலை முதலாக சித்த நெறியாக பார்த்தவர்கள் சித்தர்கள். இதை இன்னைக்கு தலைமுறைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? நாமளே பின்பற்றாம நம்ம போற வழியே எதுன்னு தெரியாம கணவன் ஒரு வழியில, மனைவி ஒரு வழியில, பிள்ளைகள் ஒரு வழியில, அவரவர்கள் எந்த வழியில போறோன்னு தெரியாம இருக்கிற காலகட்டத்துல சித்தர் நெறிய நாம எங்கெங்க பின்பற்றுவதற்கான கால நேரம் என்று சொல்லி சித்தர் நெறி போற்றத்தக்கதுதான், மானுடம் வாழ்வதற்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான். ஆனால் அது இந்த காலத்தில் கட்டாயமாக அது பின்பற்ற முடியாது என்று சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணி இரவு 1:10. பட்டிமன்றத்தினுடைய முதல் சுற்று விவாதம் சாந்தாமணி அம்மையாரின் விவாதத்தோடு முடிந்துவிட்டது. பட்டிமன்றத்தினுடைய மரபுப்படி முதல் சுற்று விவாதம் முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய அணியை வெற்றி சமவெளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அணித்தலைவர்களுக்கு 2வது முறை குறைந்தது ஒரு 3 நிமிடமாவது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பட்டிமன்றத்தின் விதி 356 சொல்லுகிறது. காலம் இடம் தராவிட்டால், கார்மேகம் சூழ்ந்துவிட்டால், வந்திருக்கிற கூட்டம் கலைய தொடங்குமானால் முடித்திரலாமே என்று ஜீவானந்தம் மன்னன் முணுமுணுக்க ஆரம்பித்தால் 2வது சுற்றுக்கு அனுமதி மறுப்பதற்கு விதி 110 வழிவகை செய்கிறது. அந்த விதியின்படி 2வது சுற்றுக்கு இப்பொழுது அனுமதி மறுக்கப்படுகிறது. கடல் சூழ் நாகை காரோணம் என்று நாகப்பட்டினத்தை சொல்வார்கள். ஒரு காலத்தில் எங்கள் நாவாய் நாகப்பட்டினிலிருந்து புறப்பட்டு உலகத்தின் 4 திசைகளுக்கும் கடலில் பயணம் செய்தது. தமிழர்களின் வரலாற்று சிறப்பு மிகுந்த துறைமுகங்களில் ஒன்றாக எங்கள் நாகை ஒரு காலத்தில் இருந்தது. கண்ணுதர் பெருங்கடவுளும் கழகமோடமர்ந்த பண்ணுறு தெரிந்த பசுந்தமிழை காப்பதற்கு தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகள் வாழ்ந்து சிறந்த ஊர் கடல் சூழ் நாகை. கடல் சூழ் நாகையின் 6வது விரலாக நீண்டு கிடக்கின்ற இந்த பொய்கை, வடக்கு பொய்கை நல்லூரில் கோரக்க சித்தர் இருந்தார், இயங்கினார். இன்றைக்கும் இந்த மக்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நடுதிசி கடந்தும் காத்திருக்கிற இந்த கூட்டம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. 2வது சுற்றுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். நான் குமரி மாவட்டத்தில் திருவிடைக்கோடு என்று ஒரு சிவத்தலம் இருக்கிறது. அந்த திருத்தலத்திற்கு நான் ஒரு நாள் சென்ற பொழுது இடைக்காட்டு சித்தர் இங்கேதான் அமைதியானார் என்று அந்த கோவிலுக்கு போன பிறகுதான் எனக்கு தெரிந்தது. பட்டினத்தாரை வாசிக்க தொடங்கியதற்கு பிறகு சித்தர் இலக்கியத்தின் மீது ஒரு ஈடுபாடு எனக்கு இயல்பாகவே வந்தது. இப்பொழுது 4 பேரும் நன்றாகத்தான் பேசினார்கள். எப்படி தீர்ப்பு சொல்வது என்று நான் தவிக்கிறேன். 4 பேரும் தங்கள் வாதத்தால் உங்களை சொக்க வைத்தார்கள். 4 பேரும் தங்கள் வாதத்தால் தங்களை தக்க வைத்தார்கள். என்னைத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் சிக்க வைத்தார்கள்.
இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. The world is global village. உலகம் இன்றைக்கு உள்ளம் கையில் வந்துவிட்டது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கு நாஞ்சில் சம்பத் வந்து சேர முடியவில்லை. என்னுடைய 10 வயது பேரன் அதற்கு தயாராகிவிட்டான். அவனுக்கு தெரிவது எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை டெலீட் பண்ணுவதற்கு எதை அழுத்த வேண்டும், எப்படி அழுத்த வேண்டும் என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. என்னுடைய மகன் சொல்லுகிறான், எல்லாம் தெரிந்தது மாதிரி ஊரெல்லாம் போய் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆனால் இவருக்கு ஒரு மயிரும் தெரியாது என்று என் மகன் சொல்லுகிறார். அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, உலகம் மாறிக்கொண்டு விட்டது. இந்த உலகம் இன்றைக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்திடையில் பூட்டப்பட்டிருக்கிறது. போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கின்ற ஒரு தலைமுறை இன்றைக்கு தயாராகிவிட்டது. அதனுடைய விளைவுகளை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இது நிலைக்குமா நீடிக்குமா என்று கேட்டால் நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், நிலைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நான் மேடைக்கு பேச வருகிற காலத்தில் சனிக்கிழமை தேதி வேண்டாம் என்பார்கள். ஏன் என்று கேட்டால் அன்றைக்கு ஒலியும் மொழியும் போடுவார்கள். தூரதர்ஷன்ல ஒலியும் ஒளியும் போடுவாங்க, யாரும் கூட்டத்திற்கு வரமாட்டார்கள் என்றார்கள். சனிக்கிழமை தேதி கேட்க மாட்டார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? தொலைக்காட்சிகள் பல்கி பெருகியதற்கு பிறகு எல்லா நாளும் திருவிழா ஆயிற்று. அன்றைக்கு கூட்டத்தை போய் கூட்டம் கூட்டமாக கேட்டார்கள். உயர்ந்த செய்திகளை பேசுவதற்கு அன்றைக்கு பல பேர் நான் முந்தி நீ முந்தி என்று வந்தார்கள். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தினுடைய தயாரிப்பு. நான் மாணவனாக இருந்த பொழுது 11 ஆண்டு காலம் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்றேன். இன்னைக்கு உங்கள் முன்னால் வந்து நான் உட்கார்ந்திருக்கிறேன். அங்கேதான் சென்னையில் கம்பன் கழகத்தை கண்ட, சித்தர் மரபை பற்றி ஆழ்ந்து ஆய்வு செய்த ஜஸ்டிஸ் M.M. இஸ்மாயில் அவர்களை அங்கேதான் கண்டேன். நான் அங்கேதான் நாவலர் நெடுஞ்செழியன் திருக்குறளுக்கு இருக்கிற உரையில், பரிமேலழகர் உரையிலிருந்து டாக்டர் மூவா உரை வரைக்கும் வாசித்தவன் என்ற அனுபவத்தில் சொல்லுகிறேன். திருக்குறளுக்கு இருக்கிற உரையில் நாவலர் உரைக்கு ஈடான உரை இன்னொரு உரை இல்லை. ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அத்தாரிட்டி, நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பேசப்பட்டவருடைய பேச்சு இன்றைக்கு நான் கேட்டேன். கடலூர் முதுபெரும்புலவர் நடேச முதலியார், வெள்ளையவாரணனார், தூத்துக்குடி வ.உ.சி. கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ஒரு கம்பனுடைய, ஒரு ஷேக்ஸ்பியருடைய ஒரு மேக்பத் நாடகத்தை சொல்லிவிட்டு நம்மாழ்வாருடைய பாசுரத்தை பொருத்தி பார்க்கிற சீனிவாசராகவனுடைய பேச்சை அன்றைக்குத்தான் கேட்டேன். அதனுடைய தாக்கம் தான் தமிழ் பிடிக்க வேண்டும் என்னை உந்தி தள்ளியது. உங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு இன்றைக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இது கோரக்க சித்தரின் கருணையா, இது கோரக்க சித்தரினுடைய அருளா, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மைய மண்டபத்தில் விவாதிக்க வேண்டிய தலைப்பை, ஒரு சைவ சித்தாந்த அரங்கத்தில் விவாதிக்க வேண்டிய தலைப்பை, ஒரு கோரக்க சித்தர் அடக்கமாகி இருக்கிற மண்ணில் பொதுவெளியில் பேசுகிறோம் என்றால் சித்தர் மரபு சிதைந்து விடவில்லை, சின்னாபின்னமாகி விடவில்லை என்பதற்கு இது சாட்சி.
அது உண்மை, அது இயற்கை. ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். அவர்கள் ஈசனோடும் ஆசையற்றவர்களாக இருந்தார்கள். அழுக்காகி போன துணியை கழற்றி எறிவதைப் போல, உடைந்த பானையை தூக்கி வீசுவதைப் போல, பதநீரை பருகிவிட்டு அந்த மட்டையை தூக்கி வீசி எறிவதைப் போல அவர்கள் இந்த உடம்பை தூக்கி எறிந்தார்கள். உடம்பாரளியின் உயிரார் அழிவர் என்று திருமூலர் சொன்னாலும் இந்த உடம்பை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அடுத்த வேளை உணவு எப்போது கிடைக்கும் என்று ஏங்கியதில்லை. எனக்கு இன்னொரு உடுத்துவதற்கு ஒரு ஆடை கிடைக்குமா என்று அவர்கள் கனவு கண்டதில்லை. நமக்கு யாராவது உதவுவார்களா என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சித்தர்கள் தன்னை மறந்து லயித்தார்கள். இதுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது திருக்கடவுர். இன்றைக்கு பௌர்ணமி, ஆனால் அன்றைக்கு அமாவாசை. அந்த அமாவாசைக்கு அன்றைக்கு மாமன்னர் வருகிறார், சரபோஜி மன்னர் வருகிறார். அபிராமி சந்நிதியில் அபிராமியை கண்களிக்க கண்டு கொண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறார் அபிராமி பட்டர். மணிமுடி சிரித்திருக்கிற மன்னன் திருக்கோவிலுக்குள் வந்ததற்கு பிறகு மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார் என்று பராக்கு சொல்லியதற்கு பிறகு திருக்கோவிலிலே ஒரு நிசப்தம் நிலவ, மன்னர் வழிபடுவதற்கு ஏதுவாக எல்லா மக்களும் வழிவிட்டு ஒதுங்கி நிற்க, அபிராமி அம்மையின் முன்னால் உட்கார்ந்து கண்களிக்க கண்டு கொண்டிருந்த அபிராமி பட்டர் மட்டும் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. மணிமுடி சிரித்த மன்னன் தன் ஏவலரிடத்தில் கேட்டான், இவன் யார் இங்கே உட்கார்ந்திருக்கிறான் என்று கேட்டவுடனே எல்லோருடைய சப்த நாடி ஒடுங்கி போயிட்டவன் ஒரு பைத்தியம் என்று, அபிராமி பட்டரை பைத்தியம் என்று மன்னனுடைய ஏவலர் சொன்னார். பைத்தியம் தானா என்று பரிசோதிப்பதற்கு இன்றைக்கு என்ன நாள் என்று கேட்டார் மன்னர் அபிராமி பட்டரிடம். அபிராமி பட்டர் சொன்னார், இன்றைக்கு பௌர்ணமி என்று. அன்றைக்கு நிறைந்த அமாவாசை. ஆனால் உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழுத்துணையை என்று அபிராமியை கண்ட கண்கள் அதை பௌர்ணமியாக பார்த்தது. அவர் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டார். தவறு செய்து விட்டார் அபிராமி பட்டர். தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், தண்டனையை அனுபவிக்கப் போகிறார் என்று காத்திருந்த பொழுது அன்னை அபிராமி பட்டரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய காதில் கிடந்த தடாங்கத்தை தூக்கி வானில் தூக்கி வீசி எறிந்தாள். அமாவாசை அகன்றது. பௌர்ணமி அன்றைக்கு சாத்தியமானது என்று சொன்னால் இது சித்தர்களால் சாத்தியமாகும். சாத்தியப்படுத்தினார் அபிராமி பட்டர். ஆகவே சித்தர்கள் வல்லமை உள்ளவர்கள். ஈசனோடாயினும் ஆசை அறுத்தவர்கள். அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் தொலையா விசாரம், தோகையரை பண்ண விசாரம், என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று கேட்டார் பட்டினத்தார். உடுக்க சீரை உண்டு, உண்ணச்சோறுண்டு, உறங்க பெரும் திண்ணை உண்டு என்று சொல்லி பருவ சுகங்களுக்கு அடிமையாகாமல் தன்னுடைய சித்தத்தை அவர்கள் சிவன்பால் வைத்தார்கள். அவர்கள் நினைத்ததெல்லாம் நடந்தது. அவர்களை நினைத்தவர்களுக்கும் இன்றைக்கு நடக்கிறது என்பதற்கு
இந்த வடக்கு பொய்கை நல்லூர் இன்றைக்கு ஒரு இரத்த சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தலைப்பை விவாதத்துக்கு எடுத்து தென்குமரி முனையில் இருந்து நான் வந்து, ராஜபாளையத்தில் இருந்து என் தங்கை கவிதா வந்து, கோவையிலிருந்து சாந்தாமணி அம்மையார் வந்து, காரைக்குடியில் இருந்து என்னுடைய தம்பி ராகவேந்திரன் வந்து, திருவாரூரிலிருந்து ஐயா சண்முக வடிவியல் அவர்கள் இந்த வயதிலும் களைத்து போகாமல் வந்து உட்கார்ந்து இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நாம் இன்றைக்கு நடத்தி இருக்கிறோம் என்றால் சித்தரின் அருளாட்சி, அந்த கொடி இங்கே உயர பறந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி. ஆகவே புதிதாக கட்சி தொடங்குகிறவர்களும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றுதான் சொல்லுகிறார். இது சித்தர் மரபுதான். ஆகவே சித்திர மரபை காலந்தோறும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வகையிலே தொடுகிறார், தொட்டு துலக்குகிறார், அது மின்னுகிறது, மிளிர்கிறது. இன்னைக்கு நிலைமை மாறி போயிட்டு, மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவில்ல ஒரு அம்மா, கரூருக்கு பக்கம் அந்த அம்மா, அமராவதி கரை ஓரம் இருக்கிற ஒரு அம்மா, ஒரு ஆலை தொழிலாளனுடைய மனைவி, அந்த கோவில்ல உட்கார்ந்து கொண்டு வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்பவரை நிலையாட்டு என் சொல்லி வாழ்த்துவனே என்று சொல்லி இந்த நாட்டுல வடமொழி வாசித்துக் கொண்டிருந்த ஒரு திருக்கோவில் வாசலில ஒரு மான தமிழச்சி இன்றைக்கு ஒரு திருவாசகத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் சித்தர் மரபு என்பது செந்தமிழ் மரபு. செந்நெறு அது. அந்த மரபு மங்கி இருக்கிறதே தவிர மறைந்து விடவில்லை. அதை ஜீவானந்தம் அவர்கள் இன்றைக்கு துலக்குகிறார். இந்த வேள்வி தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஆகவே சித்தர்கள் மரபை பின்பற்றவில்லை, பின்பற்றுகிறார்கள் என்று யாருக்கு தீர்ப்பு சொல்வது? நான் திகைக்கிறேன், தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், தடுமாறுகிறேன். என்ன சொல்வது என்று நான் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன். ஆகவே தீர்ப்பை அடுத்த ஐப்பசி பௌர்ணமிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியா வராது. என் பேச்சு ரொம்ப மதிப்பார் என்ன ஜீவானந்தம். சம்பத்து இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனாலும் சொல்லுகிறேன். ஒரு நாள் கலகத்திற்கு பேர் போனவன் நாரதர். நாரதர் ஒரு நாள் கலகத்துக்கு பேர் போன நாரதர் ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் வந்து விட்டார். இவன் கலகம் செய்ய பிறந்தவன் நம்ம வீட்டுக்கு ஏன் வந்தான் அப்படின்னு கேட்டாங்க. அவன் வந்தது ஸ்ரீதேவியினுடைய வீடு. மூதேவியும் அங்கதான் இருக்காங்க. இந்த ஸ்ரீதேவி மூதேவி நாரதட்ட கேட்டாங்க, எங்க ரெண்டு பேர்ல யாரு அழகு? ஸ்ரீதேவி அழகுன்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஸ்ரீதேவி அழகுன்னு சொல்லிட்டா ஸ்ரீதேவிய அங்கீகரிச்சுட்டானேன்னு சொல்லி மூதேவி அங்க இருந்து போக மாட்டா. அதனால யோசிச்சார். மூதேவியும் கேட்டா எங்க ரெண்டு பேர்ல யார் அழகுன்னு. மூதேவி தான் அழகுன்னு அவர் சொல்லிட்டா ஸ்ரீதேவி வீட்டுல இருந்து வெளியேறிடுவா, வாக் அவுட் பண்ணிடுவா. ரொம்ப தர்ம சங்கடத்துல இருந்த நாரதர் ரெண்டு பேரும் கொஞ்சம் நடந்து காட்டுங்கன்னாரு. ஸ்ரீதேவியும் நடந்தாள், மூதேவியும் நடந்தாள். நாரதர் தீர்ப்பு சொன்னார். நீ மூதேவியை பார்த்து சொன்னார், நீ போகும்போது அழகு. ஸ்ரீதேவியை பார்த்து சொன்னார், நீ வரும்போது அழகென்றார். ஆகவே எது அழகு என்று நாரதர் தீர்ப்பு சொன்னதை போல நான் சொல்லிவிடக் கூடாது. ஏனென்றால் பாண்டி நெடுஞ்செழியன் அரியாசனத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் துறக்குகிற தருவாயில் பாண்டி நெடுஞ்செழியன் அரண்மனையில் நின்று கொண்டு சொன்னான், யானோ அரசன், யானையே
கள்வன் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. சிலப்பதிகாரத்தினுடைய உயிர் நாடி இதுதான். நான் தவறு செய்தேன், என்னுடைய பரம்பரை, என்னுடைய மரபார்ந்த பெருமைக்குரிய பரம்பரை தவறு செய்ததென்று தமிழ் சமூகமே நீ கருதி விடாதே. நான் தான் தவறு செய்தேன், என் முதல் பிழைத்தது தென்புலம் காவல் என்று சொன்னான். அந்த அடிப்படையில் வாழையடி வாழையென வந்த மரபில் வந்தவன் நான் அளவோ என்று பாடுகிறார் வள்ளலார். அந்த மரபு இன்னும் புதுக்கப்பட வேண்டும், செதுக்கப்பட வேண்டும். ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் பிடியின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டிருந்தால், உலகமயமாக்கலில், தனியார்மயமாக்கலில், நவீனமயமாக்கலில் நாம் தன்னுடைய அடையாளங்களை நமக்கு தெரியாமலே தொலைத்துக் கொண்டிருந்தார், மாறி வரக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தமிழினம் தன்னை தகவைத்துக் கொள்ளும், தன்னுடைய மரபுகளை தகவமைத்துக் கொள்வதற்கு அது ஒரு காலம் தயங்காது என்கிற நம்பிக்கையை என் தம்பி ராகவேந்திரன் சொன்னதை போல அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக சித்தர்கள் மரபை தமிழர்கள் பின்பற்றுகிறார்கள், இன்னும் பின்பற்றுவார்கள் என்ற தீர்ப்பை சொல்லி இந்த மகத்தான வாய்ப்பை தந்திருக்கின்ற அறங்காவலர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியர்களையும் தெரிவித்து, ஆபத்துக்கு உதவுவான் என்ற நம்பிக்கையோடு என்னை அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிற இலக்கிய தூதுவர் என் இனிய நண்பன் நாகை நாகராஜனுக்கும், கடைசி வரை இந்த பேச்சை கேட்டு செவிமடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியர்களை தெரிவித்து விடுதல் அறியா விருப்போடு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.